நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு ராம். அவளை காணோம்மா. என்னது? அவளை காணோமா? என்னப்பா சொல்ற? தேடி பார்த்தம்மா, எங்கேயும் காணோம். ஏய், அவ அங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. நல்லா தேடி பாரு. சரிம்மா. சீதாவை காணுமா? தொலைஞ்சு போயிட்டாளா? வெரி குட். என்னாச்சு சித்தி? சீதாவை காணோமாப்பா. சீதாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இப்போ அவளே இங்க வந்து காணாம போயிட்டா. நல்லதா போச்சு. சீதா, சீதா சார், இந்த பக்கம் அழுதுகிட்டே ஒரு பொண்ணு வந்தாளா? யாரு? எனக்கு അറിയത്തില്ല. சாரி சார், இங்க அழுதுகிட்டே ஒரு பொண்ணு வந்தாளா? ഞാൻ നോക്കിയില്ല. தெரியலையா? ஓகே, தேங்க்யூ. சீதா, சீதா,
ராம், என்னச்சுப்பா? அவளை காணும்மா. டேய், என்னடா சொல்ற? அவளை காணுமா? ராம், நீ அவளை ஏதாவது சொன்னியா? ஒண்ணும் இல்லம்மா, கால்ல அடிபட்டுச்சு, வலிக்குது, நடக்க முடியலன்னு சொன்னா. சரி இங்கே இரு, நான் வரேன்னு சொன்னேன். போய் பார்த்தா காணும். டேய், வெளியூர் வந்த இடத்துல அவளை காணும்னு அசால்ட்டா சொல்ற? போடா, போய் முதல்ல அவளை தேடு. போன்னு சொல்றல்ல. ஓகே போ. ரவி, நீயும் போய் அவளை தேடி பாரு. சரி சித்தி. நீ வா என் கூட. போனா விட்டு தொலைய வேண்டியதானே, தேடி கண்டுபிடிக்கணுமா? ஐயோ தாங்கல. ஆனா பாரவே எங்கண்ணா போயிருப்பாங்க? அதான் தெரியல, வா தேடு. கார்ல போய் தேடலாண்ணா. சரி நீ கார்ல போய் தேடு, நான் அந்த பக்கம் தேடுறேன். இல்ல வேண்டாம், வாங்க பக்கத்துல போய் சரி வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே கண்டிப்பா. இல்ல நான் இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஷியோரா கண்டிப்பா நாங்க ஃபிளாட் வாங்கிடுவோம். ஓகே, நான் இன்னும் 2 டேஸ்ல அட்வான்ஸ் கொடுத்துருவேன். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கல்பனா, ஃபிளாட் அட்வான்ஸ்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அதான் நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கல்ல. கேட்டேன், ஆனா எல்லா விஷயமும் தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன், சொல்லு. நான் புதுசா ஒரு ஃபிளாட் புக் பண்ணிருக்கேன். அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு பேசினேன். ஆமா, உனக்கு எதுக்கு புது ஃபிளாட்? எதுக்குன்னா தங்கறதுக்கு தான். யார் தங்கறதுக்கு? வேற யாரு, நானும் சரணும். நீயும் சரணுமா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல? இங்க பாரு, சரண் ஏன் புள்ள, அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் இங்க வந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்ல காத்துல ஃபேனை போட்டா கரண்ட் இல்ல,
ராத்திரி பூரா ஒரே கொசு தொல்லை வேற. போதா குறைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்களோட டார்ச்சர் வேற. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? அதனாலதான் எனக்குன்னு சொந்தமா நான் ஒரு பிளாட் புக் பண்ணிருக்கேன். அங்க ஏன் இஷ்டம் போல ராணி மாதிரி இருப்பேன். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இவளை சரணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்ல இருக்கிற பணத்தை நான் சுருட்டலான்னு பார்த்தா இவ எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே, என்ன பண்றது? சரண் வரட்டும், அவனுக்கு வேப்பல் அடிக்கிறேன். அவனுக்கு வேப்பல் அடிச்சா இந்த பேய் ஆடாது. ஆடுறியா? அடக்கறேன். ராம், போலீஸ்காரங்களை மட்டும் நம்பி இருந்தா நம்ம வேலை நடக்காது. வா, நம்ம எல்லாரும் போய் தேடி பார்க்கலாம். அம்மா, நம்மளை விட போலீஸ்காரங்களுக்கு தான் இந்த இடம் நல்லா தெரியும். அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல ராம். நீ அவளை போங்கிற மாதிரி ஏதோ பேசி அனுப்பிட்டு இப்போ போலீஸ்காரங்க அவளை தேடிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பொய்யா சமாதானம் சொல்றியா? அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீ அப்படி பேசலன்னு சொல்லு. சொல்லு ராம். ഇവരല്ലേ? ആ, ഇവര് തന്നെ. ഇവിടെ ആരാ റാം? நான் தான் இன்ஸ்பெக்டர். നിങ്ങളുടെ വൈഫ് മിസ്സായെന്ന് കംപ്ലൈന്റ് കിട്ടി. அவங்க ഫോട്ടോ കിട്ടിയാ சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். போட்டோ? ஐம் சாரி, போட்டோ எதுவுமே இல்லை. എന്താ ഇത്? നിങ്ങളുടെ വൈഫ് എന്ന് പറയുന്നു, ഒരു ഫോട്ടോ പോലും ഇല്ല. ശരി, உங்க போன்லாவது இருக்கா? சாரி, போட்டோ போன்ல இல்ல. സാർ, എനിക്കൊരു സംശയമുണ്ട്. എന്ത്? അയാളുടെ ഭാര്യ മിസ്സായെന്ന് പറയണം, പിന്നെ ഫോട്ടോ ഇല്ലെന്ന്. ഒരു സംശയം, അവരെന്തെങ്കിലും ചെയ്തിട്ടുണ്ടാവും. ഓ, അങ്ങനെയാണോ? അതെ. നോക്കട്ടെ, ഞാൻ ചോദിക്കാം. ശരി സാർ. മിസ്റ്റർ ராம், നിങ്ങളുടെ വൈഫ് ഫോട്ടോ ഇല്ലാതെ ഞങ്ങൾ எப்படி அவங்கள தேடுறது? இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ரவி, சித்தி. போ, சீதாவோட பேக் எடுத்துட்டு வா. சரி சித்தி.
இன்ஸ்பெக்டர், இவதான் என் மருமக. இவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க சார். சரி. ஓகே சார். எந்த ஒரு நிமிஷம். என் மருமகனா எனக்கு உயிர். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. எப்படியாவது என் மருமகளை கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிக்க வர மேடம். வரும். வா உள்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டியா? போலீஸ்காரங்க சொன்னது கேட்டியாடா? அவமானப்பட்டது போதுமா உனக்கு? எல்லாம் ஒன்னாலதான்டா. உனக்கு அந்த சீதாவை நடிச்சா வெறுப்பா இருக்கலாம். ஆனா அவ உன்னை மனசுல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காடா முட்டாள். இது என்னன்னு தெரியுமா? நீ போட்டோல கூட ஜோடியா சேர்ந்து இருக்க கூடாதுன்னு கிழிச்செறிஞ்சியே அந்த போட்டோடா. மண்ணுக்குள்ள போக வேண்டியது அவ மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான்டா இன்னும் இது இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சு உனக்கு எங்க காயம் பற்றுமோன்னு அவ பட்டாசு தூக்கி போட்டப்ப அவ கையில காயம் ஏற்பட்டப்போ போடா போட்டோன்னு என்ன தடவி விட்டியே அந்த மயிலிறகு. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரியும்? மூத்த புள்ள ஆம்பளை புள்ளையா பிறந்துட்டா முதல்ல பால் ஊத்துற சங்கல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பெத்த தாய் எடுத்து வைப்பா. ஏன்னா அது அவ உயிர். ஏய், நீ யாருடா அவளுக்கு? நீ எட்டி எட்டி உதைச்சாலும் ஏன் புருஷன் நினைக்கிற மனசு, உரிமை, வைராக்கியம், அவ உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைடா. அதுக்கான சாட்சி தாண்டா இதெல்லாம். அவளோட உண்மையான அன்பை உதாசனப்படுத்துற உனக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுடா. டேய், நீ இந்த உலகத்துக்கு வேணா ராம்குமார் சக்கரவர்த்தியா இருக்கலாம்டா. ஆனா கட்டின பொண்டாட்டிய மதிக்க தெரியாதவன் பிச்சைக்காரனை விட கேவலமானவன்டா. கேவலமானவன். நீ யாரா இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க.
உன்னை விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும் தானே மீட்டிங்க சாக்கா சொல்லி இங்க வந்த. வேண்டான்னு ஒதுங்கி போறானே, போறது தப்பாச்சே, அங்கேயே இருப்போங்கிற அறிவில்ல உனக்கு? உன்னால இங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல. இது என்னமோ சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்க. இந்த கோயில் சந்நிதியில வச்சு சொல்றேன் கேளு. உன்னை எனக்கு பிடிக்கல, பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல, பிடிக்கல. தாலி கட்டின நீங்களே என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க.